தேர்ஸ்டே ஈவினிங் சென்னையில் ஜோராக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக ஒரு கப் கோதுமை மாவு, சால்ட், ஆயில் போட்டு நல்ல மாவு வந்து பிசைஞ்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு மோமோ ஸ்டஃபிங்காக ஹோம்மேட் பன்னீர், வெங்காயம், கேபேஜ், சால்ட், கரம் மசாலா எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி இதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மாவை கொஞ்சமாக எடுத்து மெலிசாக திரட்டிட்டு நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங் உள்ளே வச்சு ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 விதமாக ஃபோல்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது ஈஸியான மெத்தடோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 2மே செய்திருக்கேன். ஸ்டீம் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்டீம் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா கொஞ்சமாக பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இது நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சிங்கன்னா சூப்பரான வந்து மோமோஸ் வந்து ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், 2 days பிஃபோர் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்காக சாஸ் வந்து வீட்டிலே ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதை வச்சு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். மோமோஸ் சட்னி எதுவும் ஸ்பெசிஃபிக்காக ரெடி பண்ணலை. நீங்கள் வீட்டில் ஏதோ பன்னீர் மோமோஸை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.